Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We are able to see this morning 6 things that are at the door. கதவண்டையிலே அல்லது வாசற்படி அண்டையிலே காணப்படுகிறதான 6 காரியங்களை இன்று காலையிலே நாம் தியானிப்போம். Out of these things, 6 things, இந்த 6 காரியங்கள் 3 things we should not open the door in our life. இவைகளிலே 3 காரியங்களுக்கு நம்முடைய ஜீவிதத்திலே நாம் கதவை திறக்க கூடாது. If we open the door for 3 things, they will defile us, defeat us and finally destroy us. இந்த 6 காரியங்களிலே 3 காரியங்களுக்கு நம்முடைய வாசலை கதவை நாம் திறப்போமானால் அவைகள் நம்முடைய ஜீவிதத்தை தீட்டுப்படுத்தும், நம்முடைய ஜீவிதத்திலே தோல்வி உண்டாக்கும், முடிவிலே நம்மை அழித்து போடும். The other 3 things we should open our door to them so that we will be edified, sanctified and prepared for the throne of God. நாம் பக்தி விருத்தி அடைந்து பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய சிங்காசனத்திற்காக ஆயத்தப்படத்தக்கதாக மற்ற 3 காரியங்களுக்கு நம்முடைய கதவை நாம் திறக்க வேண்டும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The first 3 things to which we should not open our door. நாம் நம்முடைய வாசற்படியை திறக்க கூடாததான அந்த 3 காரியங்கள். First of all, Genesis chapter 4 and verse 7. முதலாவதாக ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Genesis chapter 4 and verse 7. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். If thou doest well, shalt thou not be accepted, and if thou doest not well, sin lieth at the door, and unto thee shall be his desire, and thou shalt rule over him. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Here the word of God says, sin is lying at the door. இங்கே பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று வாசிக்கிறோம். Sin is lying at the door. பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். We should not open the door to sin in our life. நம்முடைய ஜீவிதத்திலே பாவத்திற்கு நாம் நம்முடைய கதவை திறக்க கூடாது. Sin is lying at the door. பாவம் வாசற்படியிலே கிடக்கிறது. Here it is mentioned about the life of Cain. இங்கே காயினின் ஜீவிதத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. Cain and Abel, they both offered sacrifices in the presence of God. தேவனுடைய சமூகத்திலே காயின் ஆபேல் இருவருமே தேவனுக்கு பலியை காணிக்கையை கொண்டு வந்தார்கள். God was pleased with the sacrifice of Abel. ஆபேலின் பலியிலே கர்த்தர் பிரியமாய் இருந்தார். And Abel was blessed because he was accepted by his offering. அவருடைய ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டபடியினாலே ஆபேல் ஆசீர்வதிக்கப்பட்டான். When Cain saw that Abel was blessed and his sacrifice was accepted, ஆபேல் ஆசீர்வதிக்கப்பட்டு அவனுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டதை காயின் கண்டபொழுது, God had respect unto Abel and to his offering. கர்த்தர் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்தார். Cain became very wroth. காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டானது. He became very upset in his heart. அவனுடைய இருதயத்திலே அவன் மிகவும் துக்கமடைந்தான், கலக்கமடைந்தான். And in verse 5 it is written, his countenance fell. 5ஆம் வசனத்திலே அவன் முக நாடி வேறுபட்டது என்று வாசிக்கிறோம். He couldn't stand to see the blessing of God upon Abel. ஆபேலின் மேல் உண்டானதான தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவனால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. He could not stand when Abel was blessed and his offering was accepted by God. ஆபேல் ஆசீர்வதிக்கப்பட்டு அவனுடைய காணிக்கை தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட பொழுது அதை இவனால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. That was the time the word of God came saying, sin is lying at the door. அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய வசனம் அவனுக்கு உண்டானது, பாவம் வாசற்படியில் படுத்திருக்கிறது. Beloved ones, we must be able to rejoice when we see God is blessing others. அருமையானவர்களே, மற்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதை நாம் காணும் பொழுது நாம் சந்தோஷப்படக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். We must be able to rejoice over the blessings of God upon our neighbors and others. நம்முடைய அயலகத்தார் மற்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் அதை கண்டு சந்தோஷப்படக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். For that we need to esteem others better than ourselves, says the word of God. இதற்கு மற்றவர்களை நம்மை பார்க்கிலும் மேன்மையானவர்களாக நாம் எண்ண வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. Only if we are able to esteem others better than ourselves, we will be able to rejoice when God is blessing others. மற்றவர்களை நம்மை பார்க்கிலும் மேன்மையாக நாம் எண்ணும் பொழுது மாத்திரமே மற்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் அதிலே களி கூற முடியும். Here Cain and Abel, they both
offered the sacrifices in the presence of God. இங்கே காயினும் ஆபேலும் இருவருமே தேவனுடைய சமூகத்திலே தங்களுடைய பலிகளை காணிக்கைகளை செலுத்தினார்கள். God had respect unto Abel and to his offering. கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்தார். Abel was blessed. ஆபேல் ஆசீர்வதிக்கப்பட்டான். But Cain, he was very much unhappy and upset over the blessing of Abel. ஆனால் ஆபேல் பெற்றதான ஆசீர்வாதத்தை கொண்டு காயினுக்கு சந்தோஷம் இல்லாமல் பிரியம் இல்லாமல் போயிற்று. His heart was far away from his brother. அவனுடைய இருதயம் தன்னுடைய சகோதரனுடைய இருதயத்தை விட்டு தூரமாய் இருந்தது. He began to hate him. அவன் அவனை வெறுக்க ஆரம்பித்தான். He began to harbor bitterness in his heart. தன் சகோதரனுக்கு விரோதமாக இருதயத்திலே கசப்பை வைக்க ஆரம்பித்தான். Spirit of jealousy began to fume from his inside. பொறாமையின் ஆவி அவனுக்குள்ளே இருந்து மிக வேகமாக அது புகைந்து எழும்பினது. Outwardly everything was okay. வெளிப்படையாக எல்லாமே நன்றாக இருந்தது. He was talking to his brother nicely. தன்னுடைய சகோதரனோடு நன்றாக பேசினான். Appeared to be happy with him. அவனோடு சந்தோஷமாய் இருக்கிறது போல் தோன்றினது. Everything was okay and fine outwardly. வெளிப்படையாக எல்லாமே நன்றாக சரியாக இருந்தது. But within himself he couldn't stand the blessing of God came upon his brother. ஆனால் அவனுக்குள்ளே அவனுடைய சகோதரன் பேரிலே உண்டானதான தேவனுடைய ஆசீர்வாதத்தை பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. He began to hate him. அவனை வெறுக்க ஆரம்பித்தான். Harboring bitterness in his heart. தன் இருதயத்திலே கசப்பை வைக்க ஆரம்பித்தான். He was keeping anger against his brother. தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக அவன் கோபம் உண்டான். And he was full of jealousy and envy in his heart. தன் இருதயத்திலே அதிகமான எரிச்சல் உள்ளவனாக பொறாமை உள்ளவனாக காணப்பட்டான். He was waiting for an opportunity to take revenge upon him. தன் சகோதரன் பேரில் பழி வாங்கும்படியாக ஒரு சந்தர்ப்பத்திற்காக அவன் காத்திருந்தான். That was the time the message came saying, sin is lying at the door. அந்த நேரத்தில் தான் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கிறது என்கிறதான செய்தி அவனுக்கு கிடைத்தது. This morning, let us examine ourselves and see, do we have the spirit of Cain in our heart? இந்த காலை வேளையிலே நம்முடைய இருதயங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். காயின் அந்த ஆவி நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா? Are we able to rejoice when we see God is blessing others? மற்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது அதை பார்த்து நம்மால் சந்தோஷப்பட முடிகிறதா? Are we able to rejoice when we see the blessings of God upon others' children? மற்றவர்களுடைய பிள்ளைகள் பேரிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாவதை நாம் பார்க்கும் பொழுது நம்மால் சந்தோஷப்பட முடிகிறதா? Are we able to rejoice over the blessings in the ministry of others? மற்றவர்களுடைய ஊழியத்திலே உண்டாகிறதான ஆசீர்வாதங்களை பார்க்கும் பொழுது நாம் அதிலே களி கூற முடிகிறதா? Or do we get a kind of jealousy in our heart? அல்லது ஒரு விதமான பொறாமை நம்முடைய இருதயத்தில் உண்டாகிறதா? Do we hate them? Do we keep bitterness against them in our life? அவர்களுக்கு விரோதமாக நாம் கசப்பையோ அல்லது பகையோ நம்முடைய இருதயத்திலே வைத்துக் கொள்கிறோமா? Do we wait for a time to take revenge upon them? அவர்கள் மேல் பழி வாங்கும்படியாக ஒரு சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்கிறோமா? When we turn to 1 John chapter 2. முதலாம் யோவான் 2ஆம் அதிகாரம். 1 John chapter 2 and verses from 9 to 11. முதலாம் யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை. இருளிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடறல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். He that saith he is in the light and hateth his brother is in darkness even until now. He that loveth his brother abideth in the light, and there is none occasion of stumbling in him. But he that hateth his brother is in darkness, and walketh in darkness, and knoweth not whither he goeth, because the darkness has blinded his eyes. Those who hate others, they are still in darkness. மற்றவர்களை பகைக்கிறவர்கள் இன்னும் இருளிலேயே இருக்கிறார்கள். He that hateth his brother is in darkness, and walketh in darkness, and knoweth not whither he goes. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவனை கண்களை குருடாக்கினபடினால் அவன் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். Because that darkness hath blinded his eyes. ஏனென்றால் அந்த இருளானது அவன் கண்களை குருடாக்கிற்று. This is what happened to Cain when he began to hate his brother Abel. தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை காயின் பகைக்க ஆரம்பித்த பொழுது இதுவே அவனுக்கும் சம்பவித்தது. When he saw God's blessings was upon him and his offering was accepted by God. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அவன் பேரில் இருந்ததென்றும் தேவன் அவனுடைய காணிக்கையை அங்கீகரித்தார் என்பதையும் அவன் கண்ட பொழுது he could have
rejoiced over it and praised God on behalf of him. அது நிமித்தமாக அவன் சந்தோஷப்பட்டு அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்க முடியவில்லை. But on the other hand, he began to hate him and harboring bitterness in his heart. மறுபக்கத்திலே அதற்கு பதிலாக அவன் அவனை வெறுத்து அவனுடைய இருதயத்திலே கசப்பை வைத்துக் கொண்டான். Not because of Abel's mistake. ஆபேலுடைய தவறின் நிமித்தமாக அல்ல. In 1 John chapter 3 when we read, முதலாம் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது chapter 3 verses 11 and 12, முதலாம் யோவான் 3ஆம் அதிகாரம் 11 12 வசனங்கள். நாம் ஒருவரிலொருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயனை போலிருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம்தானே. For this is the message that he heard from the beginning, that we should love one another, not as Cain, who was of that wicked one and slew his brother. And wherefore slew he him? Because his own works were evil and his brothers righteous. it was not because of Abel's mistake. ஆபேலுடைய தவறு நிமித்தமாக இது உண்டாகவில்லை. His own mistake led him to the place where he became a murderer. அவனுடைய சொந்த தவறினாலே அவன் ஒரு கொலைபாதகனாக மாறினான். Outwardly he was okay and fine, speaking with him nicely. வெளிப்படையாக அவன் நன்றாக இருந்தான், எல்லாமே சரியாக இருந்தது, அவனோடு மிக இன்பமாக பேசிக் கொண்டிருந்தான். Inwardly, jealousy, envy and anger was fuming like anything. ஆனால் உள்ளாக பொறாமை, எரிச்சல், கோபம் இவைகள் புகைந்து கொண்டிருந்தது. Thereby he took his brother to the field, and with one blow he closed his chapter and conducted the burial service as well. ஆகவே தன்னுடைய சகோதரனை வயலுக்கு கூட்டிக் கொண்டு போய் ஒரே அடியிலே அவனை அடித்து அவனை கொன்று போட்டு அவனுடைய கதையை முடித்து விட்டான். இவனே அவனுடைய அடக்க ஆராதனையையும் கூட நடத்தி விட்டான். He became a murderer in the sight of God. தேவனுடைய பார்வையிலே அவன் கொலைபாதகனாக மாறினான். Sin is lying at the door. பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கிறது. Beloved ones, let us not open the door to any sort of sin in our heart. அருமையானவர்களே, நம்முடைய இருதயத்திலே எந்தவிதமான பாவத்திற்கும் நாம் கதவை திறக்க வேண்டாம். Esteeming others better than ourselves, praising God, seeing the blessings which God is commanding upon them. மற்றவர்களை நம்மை பார்க்கிலும் மேன்மையாக எண்ணி தேவன் மற்றவர்கள் பேரில் கட்டளையிடுகிறதான ஆசீர்வாதங்களை கண்டு நாம் சந்தோஷப்பட்டு அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. That is how we should overcome sin in our life. இவ்விதமாகத்தான் நம்முடைய ஜீவிதத்திலே நாம் பாவத்தை ஜெயிக்க வேண்டும். Let us not open the door to sin by any means. எந்த விதத்திலும் பாவத்திற்கு நாம் நம்முடைய கதவை திறக்க வேண்டாம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Second door to which we should not open our life. நாம் நம்முடைய ஜீவிதத்தை திறக்க கூடாததான இரண்டாவது கதவு 2 Kings chapter 5. இரண்டாம் ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2 Kings chapter 5 and verse 9. இரண்டாம் ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலியாவின் வாசற்படியிலே நின்றான். So Naaman came with his horses and with his chariot and stood at the door of the house of Elisha. Naaman came and stood at the door of Elisha. எலிசாவின் வாசற்படி அண்டையிலே நாகமான் வந்து நின்றான். Naaman, he came and stood at the door of Elisha. எலிசாவின் வாசற்படி அண்டையிலே நாகமான் வந்து நின்றான். Elisha didn't open his door to Naaman. நாகமானுக்கு எலிசா தன் கதவை திறக்கவில்லை. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When we read the 5th verse, 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது we are able to see that he had 10 talents of silver, 6,000 pieces of gold and 10 changes of raiment. அவனிடத்திலே நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் கொண்டு வந்திருந்தான். He came with silver, gold and 10 changes of garment. அவன் வெள்ளியோடும் பொன்னோடும் 10 மாற்று வஸ்திரங்களோடும் வந்தான். We know the story of Naaman. நாகமானின் கதை நமக்கு தெரியும். He was a man of leprosy. அவன் குஷ்டரோகியாக இருந்தான். He came to Elisha for healing. எலிசாவிடத்திலே சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்தான். When he came for the healing, he took silver, gold
and these raiments along with him to Avan- present him as a gift when he get healed. அவன் சுகமடைந்த பிற்பாடு எலிசாவுக்கு வெகுமதியாக கொடுக்கும்படியாக அவன் எலிசாவண்டையிலே போகும்பொழுது தன்னுடைய கையிலே பொன்னையும் வெள்ளியையும் மாற்று வஸ்திரங்களையும் கொண்டு போனான். He thought that Elisha will come out and place his hand upon his head and rebuke the devil and pray and healing. எலிசாவிடத்திலே செல்லும் பொழுது அவன் வெளியே வந்து இவன் மேல் தன்னுடைய கையை வைத்து பிசாசை கடிந்து கொண்டு ஜெபித்து அவனை குணமாக்குவான் என்று இவன் எண்ணினான். So that time I could give these presents to him, silver, gold and changes of raiment. அந்த நேரத்திலே அவனுக்கு இந்த பொன்னையும் வெள்ளியும் மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்கலாம் என்று எண்ணினான். But he was deceived in that manner. ஆனால் அந்த காரியத்திலே அவன் ஏமாற்றமடைந்தான். Elisha never came out to place his hand upon his head and to rebuke the devil and pray for him. அவனுடைய தலையிலே கைகளை வைத்து பிசாசை கடிந்து கொண்டு ஜெபிக்கும்படியாக எலிசா கதவை திறந்து வெளியே வரவில்லை. He was told to go to a river and dip himself 7 times. நதிக்கு போய் அங்கே 7 தரம் ஸ்நானம் பண்ண வேண்டும் என்று அவனுக்கு சொல்லப்பட்டது. Even though he was not happy to do that at the beginning, ஆரம்பத்திலே அதை செய்யும்படியாக அவனுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் his servants constrained him and thereby he went and did the same. அவனுடைய ஊழியக்காரர் அவனை அப்படி செய்யும்படியாக வற்புறுத்தினபடியினாலே அப்படியே போய் செய்தான். Because of his obedience, he was healed. அவனுடைய கீழ்ப்படிதலின் நிமித்தமாக அவன் சுகத்தை பெற்றான். In our spiritual life, when we face various sicknesses and infirmities in our body, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்முடைய சரீரத்திலே பலவிதமான வியாதிகளையும் பலவீனங்களையும் நாம் சந்திக்கும் பொழுது we expect in various ways to receive the healing from the Lord. கர்த்தரிடத்திலே சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக பலவிதங்களிலே நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். All what we have to do is to humble ourselves and obey whatever God speaks with us so that we can be healed by the power of God. நாம் தேவனுடைய வல்லமையினாலே குணமாக்கப்படும்படியாக செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் தேவன் எப்படி நம்மிடத்திலே பேசுகிறாரோ அதற்கேற்றபடி நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். Naaman, when he got healed, he came back to Elisha again with his silver, gold and the changes of raiment. நாகமான் சுகத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு திரும்பமாக எலிசாவிடத்திலே தன்னிடத்து கையில் இருந்ததான பொன்னையும் வெள்ளியையும் மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு வந்தான். He came with the presents that he brought for Elisha. எலிசாவுக்காக அவன் கொண்டு வந்ததான வெகுமதிகளை எடுத்துக்கொண்டு வந்தான். But Elisha refused to accept those things. ஆனால் அந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. எலிசா அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தான். We find that Gehazi, who was a servant of Elisha, he coveted after it and took some of them. எலிசாவுடைய வேலைக்காரனாகிய கேயாசி இதன் மேல் ஆசை வைத்து அதை இச்சித்து அதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். And he took his leprosy as well. அவனிடத்திலிருந்து அவனுடைய குஷ்டரோகத்தையும் கூட அவன் எடுத்துக்கொண்டான். Finally, he was cut off from the presence of Elisha. கடைசியாக எலிசாவின் சமூகத்திலிருந்து அவன் அறுப்புண்டு போனான். Silver, gold and the changes of garment is at the door. வெள்ளியும் பொன்னும் மாற்று வஸ்திரங்களும் வாசற்படியில் இருக்கிறது. What does this show in our spiritual life? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே இது எதை காண்பிக்கிறது? It speaks about the worldliness and the temporal things of this life. லௌகிகத்தையும் இந்த ஜீவியத்தில் இருக்கிறதான தற்காலிகமான காரியங்களையும் அது காண்பிக்கிறது. Today people are mad after gold and jewelry and ornaments and so forth and so on. இன்றைக்கு பொன் வெள்ளி ஆபரணங்கள் நகைகள் இவைகள் பேரிலே ஜனங்கள் பைத்தியமாய் இருக்கிறார்கள். Changes of garment, fashionable garments after which people are going today. மாற்று வஸ்திரங்கள் என்றால் இன்றைக்கு ஜனங்கள் பின்பற்றி வருகிறதான ஆசித்து இச்சிக்கிறதான ஆடம்பரமான வஸ்திரங்கள். People are not satisfied with the God-given beauty. தேவன் தந்திருக்கிறதான அழகிலே ஜனங்களுக்கு திருப்தி இல்லை. Therefore, they are beautifying themselves with gold, pearls and precious stones. ஆகவே பொன் முத்துக்கள் விலையேற பெற்ற கற்கள் இவைகளால் தங்களை அவர்கள் அழகுபடுத்திக் கொள்கிறார்கள். They are not happy with the beauty which God has given them. தேவன் தங்களுக்கு கொடுத்திருக்கிறதான அழகிலே அவர்கள் சந்தோஷப்படுகிறதில்லை. They want to go after the fashions of this world. இந்த உலகத்தின் ஆடம்பரங்களுக்கு பின்பாக அவர்கள் செல்லும்படியாக விரும்புகிறார்கள். The Bible says the fashion of this world is a passing away. இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. When we turn to 1 Corinthians chapter 7. முதலாம் கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரும்பொழுது 1 Corinthians chapter 7 and verse 31 it is written. முதலாம் கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. The fashion
of this world passeth away. இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. The fashion of this world passeth away. இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. That is why today's fashion is tomorrow's out of fashion. ஆகவே இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறதான வேஷம் நவீனமான வேஷமானது நாளைய தினத்திலே பழையதாக மாறிவிடுகிறது. Today's fashion is tomorrow's out of fashion. இன்றைக்கு எது ஆடம்பரமாக நவீனமாக இருக்கிறதான ஒரு வேஷமாக இருக்கிறதோ நாளைய தினத்திலே அது பழையதாக மாறிவிடுகிறது. People of this world, they are not happy with the fashion of today. இன்றைக்குள்ளதான இந்த வேஷத்தை கண்டு ஜனங்களுக்கு சந்தோஷம் இல்லை. So they invent another fashion for tomorrow. ஆகவே நாளைய தினத்திற்காக வேறு ஒரு புதிதான வேஷத்தை கண்டுபிடிக்கிறார்கள். Thereby today's fashion becomes out of fashion tomorrow. ஆகவே இன்றையுள்ளதான வேஷம் நாளைய தினத்திலே பழைய வேஷமாக மாறிவிடுகிறது. Naaman is standing at the door of your heart. நாகமான் உங்கள் இருதயத்தின் வாசல் அண்டையிலே நிற்கிறான். Desire towards gold, precious stones and pearls, vanity, temporal things and fashions of this world are waiting at the door. பொன் வெள்ளி முத்துக்கள் விலையேற பெற்றதான கற்கள் இந்த உலகத்தின் ஆடம்பரமான வஸ்திரங்கள் தற்காலிகமான காரியங்கள் இவைகள் எல்லாம் வாசற்படியிலே காத்திருக்கிறது. Are we going after such things in our life? நம்முடைய ஜீவிதத்தில் இப்படிப்பட்டதான காரியங்களை நாம் பின்பற்றுகிறோமா? If we are going after these things like Gaza, we will pick up leprosy also in our life and be cut off eternally from the presence of God. நாம் இவைகளை எல்லாம் நாடி சென்று கேயாசியை போல நாம் இருப்போமானால் நாமும் கூட நாம் அந்த குஷ்டரோகத்தையும் கூட நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருப்போம். நித்தியமாக தேவ சமூகத்திலிருந்து அறுப்புண்டு போவோம். Or we will be defiled, defeated and destroyed in our spiritual life. அல்லது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நாம் தீட்டுப்பட்டவர்களாக தோல்வியுற்றவர்களாக முற்றிலுமாக கடைசியிலே அழிந்து போவோம். That is why St. Paul says, present your body a living sacrifice. ஆகவே தான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், உங்கள் சரீரங்களை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள். In the book of Romans chapter 12 when we read, ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, be not conformed to this world. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், Don't after the fashions of this world to beautify your body. உங்கள் சரீரத்தை அழகுபடுத்திக் கொள்ளும்படியாக இந்த உலகத்தின் வேஷத்திற்கு பின்னே போக வேண்டாம். Don't go after stones of precious things, pearls and gold and so forth and so on. விலையேற பெற்றதான கற்கள் பொன் நகைகள் முத்துக்கள் இவைகளை பின்னாக நீங்கள் போக வேண்டாம். Don't go after the temporal pleasures and vanity of this world to beautify yourself. உங்கள் நீங்களை அழகுபடுத்திக் கொள்ளும்படியாக இந்த உலகத்தின் தற்காலிகமான இன்பங்கள் இந்த உலகத்தின் மாயைகளுக்கு பின்பாக செல்ல வேண்டாம். Present your body a living sacrifice. உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள். Don't put on the fashions of this world. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்க வேண்டாம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். If we are getting conformed to this world, we cannot be ready to meet our Jesus when he comes. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் நாம் தரித்திருப்போமானால் நம்முடைய இயேசு வெளிப்படும் பொழுது அவரை சந்திக்கும்படியாக நாம் ஆயத்தமாக இருக்க முடியாது. That is why in the book of Romans chapter 12 we read, be not conformed to this world, but be transformed by the renewing of your mind. ஆகவே தான் ரோமருக்கு எழுதினதான நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் விதமாக வாசிக்கிறோம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். Our transformation is depending upon our conformation. நம்முடைய மறுரூபமானது நாம் எதற்கு ஒத்திருக்கிறோமோ அதை சார்ந்ததாக இருக்கிறது. If we get conformed to this world, we cannot be transformed to the city of Jerusalem and Zion. நாம் இந்த உலகத்தோடு ஒத்துப்போவோமானால் புதிய எருசலேம் சீயோன் ஆகிய பட்டணங்களை சுதந்தரிக்கும்படியாக நாம் மறுரூபமாக்கப்பட முடியாது. If we get conformed to the people of this world, we cannot be transformed along with the perfected saints when Jesus comes. இந்த உலகத்துடைய ஜனங்களோடு உலகத்தில் இருக்கிறதான ஜனங்களோடு நாம் ஒத்துப்போவோமானால் நம்முடைய இயேசு வெளிப்படும் பொழுது பூர்ணமாக்கப்பட்டதான பரிசுத்தவான்களோடு கூட அவரை சந்திக்கும்படியாக நாம் மறுரூபமாக்கப்பட முடியாது. Our transformation is depending upon our conformation. நம்முடைய மறுரூபமாகுதல் நாம் இந்த உலகத்தில் எதனோடு ஒத்து போகிறோமோ அதையே சார்ந்ததாக இருக்கிறது. Let us not open the door to silver, gold, precious stones and pearls and fashionable garments of this world. நாம் நம்முடைய கதவை பொன் வெள்ளி விலையேற பெற்ற கற்கள் முத்துக்கள் இந்த உலகத்தின் ஆடம்பரமான வஸ்திரங்கள் இவைகளுக்கு திறந்து கொடுக்க வேண்டாம். Let us live a separated life upon this earth. இந்த பூமியிலே நாம் வேறுபட்டு ஜீவிப்போமாக. So that whenever Jesus comes, our
body will be transformed in order to meet him. இயேசு வெளிப்படும் பொழுது நம்முடைய சரீரம் அவரை சந்திக்கும்படியாக மறுரூபமாகத்தக்கதாக அப்படி செய்வோமாக. In Philippians 3:21 it is written, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, this vile body has to be fashioned like unto the glorious body of Jesus. அற்பமான இந்த சரீரம் இயேசுடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பானதாக மறுரூபமாக்கப்பட வேண்டும். This vile body has to be fashioned like unto the glorious body of Jesus. நம்முடைய அற்பமான இந்த சரீரம் அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக அதற்கு ஏற்றதாக மறுரூபமாக்கப்பட வேண்டும். In English Bible, the word fashion has been used. ஆங்கில வேதாகமத்திலே இந்த இடத்திலே fashioned என்கிறதான வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. Those who go after the changing fashions of this world, இந்த உலகத்திலே மாறிக்கொண்டே இருக்கிறதான அதனுடைய வேஷங்களை நாடி செல்லுகிறவர்கள், their bodies cannot be fashioned like unto the glorious body of Jesus when he comes. நம்முடைய இயேசு வெளிப்படும்போது அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக இவருடைய சரீரங்கள் மறுரூபமாக்கப்பட முடியாது. Always to have the vision of the day of rapture. எப்பொழுதுமே வருகை நாளை குறித்ததான தரிசனம் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். When our bodies are going to be fashioned like unto the glorious body of Jesus. நம்முடைய சரீரங்கள் இயேசுடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாக்கப்பட Shall போகிறது. we praise God for that? அதற்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah, 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 hallelujah. So we should not open our door to sin or to fashions of this world. ஆகவே பாவத்திற்கோ இந்த உலகத்தின் வேஷங்களுக்கோ நம்முடைய கதவை நாம் திறக்கலாகாது. The third thing to which we should not open the door, நாம் ஒரு மூன்றாவது காரியத்திற்கு நம்முடைய கதவை திறக்க கூடாது. Acts of the Apostles chapter 5 when we read, அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, Acts of the Apostles chapter 5 and verse 9. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். Then Peter said unto her, How is it that ye have agreed together to tempt the Spirit of the Lord? Behold, the feet of them which have buried thy husband are at the door, and shall carry thee out. Behold, the feet of them which have buried thy husband is at the door. இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது. Behold, the feet of them which have buried thy husband is at the door. இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது. Here it is mentioned the incident that took place in the life of Ananias and Sapphira. இங்கே அனனியா சப்பீராள் இவருடைய ஜீவித்திலே நடந்ததான சம்பவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. To cut the long story short, to say that this speaks about the love of money. இந்த கதையை சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் பண ஆசைக்கு அடிமைப்பட்டிருந்தார்கள். Ananias and Sapphira, they sold their portion and kept a part of money with them and brought the remaining as if that was the whole amount. அனனியாவும் சப்பீராளும் தங்கள் காணியாட்சியை விற்று அந்த பணத்தின் ஒரு பங்கை அவர்கள் தங்களிடத்திலே வைத்துக்கொண்டு மற்ற பங்கை கொண்டு வந்தார்கள். As if that was the whole amount. அதுவே முழுமையான விலை என்று எண்ணக்கூடிய விதத்திலே கொண்டு வந்தார்கள். Secretly, they kept a part of the amount for themselves. ரகசியமாக அதிலே ஒரு பங்கை தங்களுக்காக எடுத்து வைத்துக் கொண்டார்கள். They were lying to the Holy Ghost. அவர்கள் பரிசுத்த ஆவியானவரிடத்திலே பொய் சொன்னார்கள். They were lying to God. அவர்கள் தேவனிடத்திலே பொய் சொன்னார்கள். They were lying to the leaders. அவர்கள் நடத்திப்புக்காரரிடத்திலே பொய் சொன்னார்கள். They were lying to the saints of God. அவர்கள் தேவனுடைய பரிசுத்தவான்களிடத்திலே பொய் சொன்னார்கள். And Ananias fell down and died there. அனனியா அந்த இடத்தில் தானே விழுந்து மரித்தான். The funeral was already over. அவனுடைய அடக்காராதனை முடிந்து விட்டது. Now Sapphira is coming to the scene. இப்பொழுது சப்பீராள் அந்த இடத்திற்கு வருகிறாள். She was told, Behold, the feet of them that buried thy husband is at the door. இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது என்று அவளுக்கு சொல்லப்பட்டது. It speaks about the love of money which is in our heart. இது நம்முடைய இருதயத்திலே காணப்படக்கூடியதான பண ஆசைக்கு அடையாளமாக இருக்கிறது. Love of money is lying at the door. பண ஆசை வாசற்படியிலே படுத்திருக்கிறது. Covetousness is lying at the door. பொருள் ஆசை வாசற்படியிலே படுத்திருக்கிறது. Love towards the materials of this world is lying at the door. நாம் இந்த உலகத்தினுடைய பொருட்கள் பேரில் இருக்கிறதான அந்த ஆசை அது வாசற்படியிலே படுத்திருக்கிறது. If you open our door to these things, our life will be
defiled, defeated, and we will be destroyed. இந்த காரியங்களுக்கு நம்முடைய ஜீவியத்திலே நாம் கதவை திறப்போமானால் நம்முடைய ஜீவியம் தீட்டுப்பட்டு போகும், நாம் தோல்வி அடைவோம், முடிவிலே அழிந்து போவோம். That is why the Bible says, the love of money is the root of all evil. ஆகவே பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. The love of money is the root of all evil. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. Not only one or two evils, ஒன்றோ இரண்டோ தீமைகளுக்கு அல்ல, all evil is there in the love of money. பண ஆசையிலே எல்லா தீமையும் இருக்கிறது. Today, God has blessed us with all the blessings that we need to live this life. இன்றைக்கு இந்த ஜீவியத்தை செய்யும்படியாக நமக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Do we give room for love of money in our heart? நம்முடைய இதயத்திலே பண ஆசைக்கு நாம் இடம் கொடுக்கிறோமா? Or are we satisfied with the wealth and the riches which God has given us in this life? அல்லது இந்த ஜீவியத்திலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான ஐஸ்வர்யங்கள், ஆஸ்திகள் இவைகளிலே நாம் திருப்தியாய் இருக்கிறோமா? In the book of Proverbs chapter 28, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்திலே, Proverbs chapter 28 and verse 20, what do we read? நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். A faithful man shall abound with blessings, but he that maketh haste to be rich shall not be innocent. He that maketh haste to be rich shall not be innocent. ஐஸ்வர்யமானாய் இருக்கிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். He that hasteth to be rich, he will not be innocent. ஐஸ்வர்யவானாய் இருக்கிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். Oh, today we can see people who want to become rich, they are using all kinds of crooked and perverse ways. அதாவது இன்றைக்கு ஐஸ்வர்யவான்களாய் இருக்கும்படியாக வகை தேடுகிறதான ஜனங்கள் பலவிதமான தீமையான கோணலான மாறுபாடான வழிகளிலே செல்கிறார்கள். They get involved in various evil ways in order to earn money in this world. இந்த உலகத்திலே பணத்தை சம்பாதிக்கும்படியாக பல தீமையான வழிகளுக்கு அவர்கள் செல்கிறார்கள். They are not satisfied with the money that God is giving them. தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறதான பணத்திலே அவர்களுக்கு திருப்தி இல்லை. Taking bribery, லஞ்சம் வாங்குகிறார்கள். going after so many other material things. பலவிதமான பொருள்களுக்கு பின்பாக செல்கிறார்கள். They are hasting to make rich in their life. தங்கள் ஜீவியத்திலே தங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றிக்கொள்ளும்படியாக தீவிரிக்கிறார்கள். Love of money is lying at the door. பண ஆசை வாசற்படியிலே படுத்திருக்கிறது. Covetousness is lying at the door. பொருளாசை வாசற்படியிலே படுத்திருக்கிறது. Love towards the materials of this world is at the door. இந்த உலகத்தின் பொருட்களை நேசிக்கிறதான அந்த ஆசை வாசற்படியிலே படுத்திருக்கிறது. God has filled our hearts with His love, that we will be able to overcome the love of money. பண ஆசையை நாம் ஜெயிக்கும்படியாக தேவன் நம்முடைய இருதயங்களை தம்முடைய அன்பினாலே நிறைத்திருக்கிறார். In the Gospel of St. Mark chapter 10, when we read, மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, Mark chapter 10 and verse 21, what did Jesus say? மார்க்கு 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இயேசு சொன்ன காரியம் என்ன? இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். Then Jesus beholding him loved him and said unto him, One thing thou lackest, go thy way, sell whatsoever thou hast, and give to the poor, and thou shalt have treasure in heaven, and come, take up the cross and follow me. This young man was called to serve God, consecrating everything in his life. இந்த வாலிபன் தன்னுடைய ஜீவியத்திலே அவனுக்கு உண்டாயிருந்ததான எல்லாவற்றையும் பிரதிஷ்டை செய்து இயேசுவுக்கு சேவை செய்யும்படியாக அவன் அழைக்கப்பட்டான். He was so rich in his life. அவன் தன் ஜீவியத்திலே மிக ஐஸ்வர்யவானாக காணப்பட்டான். He was not satisfied within himself with the life that he was living. ஆனால் அவன் ஜீவித்து வந்ததான ஜீவியத்தை பற்றி அவனுக்குள்ளே எந்த திருப்தியும் காணப்படவில்லை. He felt a kind of emptiness within himself. தனக்குள்ளே ஒரு விதமான வெற்றிடத்தை உணர்ந்தான். He came to Jesus and asked him, what is the reason for his emptiness? அவனுக்குள்ளே உண்டாயிருந்ததான வெறுமைக்கு காரணம் என்ன என்பதை பற்றி இயேசுவிடத்திலே வந்து அவன் கேட்டான். Oh, he put it like a question to say, how can I receive eternal life? அல்லது நான் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வியை அவன் கேட்டான். That was the thirst of his heart. அது அவனுடைய இருதயத்தின் அவனுடைய ஆத்துமாவின் தாகமாக இருந்தது. Jesus told him, sell all what you have and give to the poor and come and follow me. இயேசு சொன்னார், நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா. Verse 22, it is written, he was very sad
because of that saying. 22ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இதை கேட்ட பொழுது அவன் மிகவும் துக்கத்தோடே போனான். What did Jesus say towards that? அதை பற்றி இயேசு சொன்ன காரியம் என்ன? It is hardly for the rich people to enter the kingdom. ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பது மிகவும் அரிதான காரியம். Especially verse 24 Jesus said, விசேஷமாக 24ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், those who trust in their riches, they will not enter the kingdom of God. தங்கள் ஆஸ்திகளிலே ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறது அரிதான காரியம். God has given us riches and wealth that we will be able to do good works in this world. இந்த உலகத்திலே நற்கிரியைகளை செய்யும்படியாகவே கர்த்தர் நமக்கு ஆஸ்திகளையும் ஐஸ்வர்யத்தையும் தந்திருக்கிறார். God has given us riches and wealth in our life that we may be able to do righteous works in the presence of God. தேவ சமூகத்திலே நாம் நீதியின் கிரியைகளை செய்யும்படியாக தேவன் நமக்கு ஐஸ்வர்யங்களையும் ஆஸ்தியையும் தந்திருக்கிறார். Not to add wealth upon wealth. ஆஸ்தியின் மேல் ஆஸ்தியை கூட்டி சேர்க்கும்படியாக அல்ல. Not to increase our bank balance. நம்முடைய வங்கி வைப்பு தொகையை அதிகரிக்கும்படியாக அல்ல. Love of money is lying at the door. பண ஆசை வாசற்படியிலே படுத்திருக்கிறது. Covetousness is lying at the door. பொருள் ஆசை வாசற்படியிலே படுத்திருக்கிறது. If you give room for such things, we will be totally defiled and destroyed. இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு நாம் இடம் கொடுப்போமானால் முற்றிலும் நாம் தீட்டுப்பட்டவர்களாக முற்றிலும் நிர்மூலமாகி விடுவோம். Behold, I stand at the door and knock. இதோ வாசற்படியிலே நின்று நான் தட்டுகிறேன். To whom are we going to open the door? நாம் யாருக்கு வாசலை திறக்கப் போகிறோம்? Sin is lying at the door. பாவம் வாசற்படியில் படுத்திருக்கிறது. Worldliness, gold, precious stones and pearls and fashions of this world is at the door. லௌகிகம், பொன், வெள்ளி, முத்துக்கள், இந்த உலகத்தில் இருக்கிறதான ஆடம்பரமான வஸ்திரங்கள் இவைகள் எல்லாம் வாசற்படியிலே படுத்திருக்கிறது. Love of money, covetousness and the things of this world are at the door. பண ஆசை, பொருளாசை, உலகத்தின் பொருட்கள் எல்லாம் வாசற்படியிலே படுத்திருக்கிறது. If we do open our door to these things, we cannot become conquerors or fit for the throne of God. இந்த காரியங்களுக்கு நம்முடைய கதவை நாம் திறப்போமானால் நாம் ஜெயம் கொண்டவர்களாக மாற முடியாது. தேவனுடைய சிங்காசனத்திற்கு தகுதியுள்ளவர்களாக மாற முடியாது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now we can see other three things to which we have to open our door. இன்னும் 3 காரியங்களை நாம் பார்க்கலாம். அவைகளுக்கு நாம் நம்முடைய கதவை திறக்க வேண்டும். Behold, I stand at the door and knock. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். When we read Acts of the Apostles chapter 12, அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது Acts of the Apostles chapter 12 and verses 13 and 14. அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனங்கள். பேதுரு வாசற் கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். And as Peter knocked at the door of the gate, a damsel came to hearken named Rhoda, and when she knew Peter's voice, she opened not the gate for gladness, but ran in and told how Peter stood before the gate. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Who is standing at the door here? இங்கே வாசற் கதவண்டியிலே நிற்கிறது யார்? Peter is standing at the door. பேதுரு வாசற் கதவண்டியிலே நிற்கிறார். Peter, the servant of God, is standing at the door. தேவனுடைய ஊழியக்காரனாகிய பேதுரு வாசற் கதவண்டியிலே நிற்கிறார். First of all, Peter speaks about the fellowship with the servants of God. முதலாவதாக பேதுரு என்பது தேவனுடைய ஊழியக்காரரோடு இருக்கிறதான ஐக்கியத்தை காண்பிக்கிறது. Fellowship with the apostolic doctrines and teachings. அப்போஸ்தலருடைய உபதேசங்கள், போதனைகள் இவைகளோடு இருக்கிறதான ஐக்கியத்தை காண்பிக்கிறது. Fellowship in the breaking of bread and prayers with the apostles. அப்போஸ்தலரோடு அப்பம் பெற்றுவதிலும் ஜெபங்களிலும் ஐக்கியமாய் இருப்பதை காண்பிக்கிறது. If we are to become overcomers and fit for the throne of God, நாம் ஜெயம் கொண்டவர்களாக மாறி தேவனுடைய சிங்காசனத்திற்கு பாத்திரவான்களாக மாற வேண்டுமானால் we must open our door to apostolic church doctrines and teachings in our life. நம்முடைய ஜீவிதத்திலே அப்போஸ்தலருடைய சபைக்கும் அவருடைய போதனைகளுக்கும் உபதேசங்களுக்கும் நம்முடைய வாசலை திறக்க வேண்டும். We must open the door of our heart for the apostolic fellowship, breaking of bread and prayers. அப்போஸ்தலருடைய ஐக்கியத்திற்கும் அப்பம் பெற்றுதலுக்கும் ஜெபத்திற்கும் நம்முடைய வாசலை நாம் திறக்க வேண்டும். Here in the 14th verse it is written, இங்கே 14ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. when this Rhoda knew Peter's voice, she opened not the gate because of gladness. பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினாலே ரோதை கதவை திறவாமல் உள்ளே ஓடினாள். There are so many who are happy with our church and fellowship, நம்முடைய சபையை பற்றியும் நம்முடைய ஐக்கியத்தை பற்றி மிகவும் சந்தோஷப்படுகிற அநேகர் உண்டு. but they don't open their door.
ஆனால் தங்கள் கதவை அவர்கள் திறப்பதில்லை. They help and they support the work of God financially. அவர்கள் பணத்தை தந்து கர்த்தருடைய ஊழியத்திற்கும் கர்த்தருடைய வேலைக்கும் உதவி செய்கிறார்கள். They will come and say, Pastor, we are praying for you and for your church. பாஸ்டர் உங்களுக்காக உங்கள் சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று வந்து சொல்லுகிறார்கள். We are really taken up by the ministry that you are doing. நீங்கள் செய்கிறதான ஊழியத்தை கண்டு நாங்கள் உண்மையாகவே ஆச்சரியப்படுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். They are very happy with us. அவர்கள் நம்மிடத்திலே மிகவும் சந்தோஷமா இருக்கிறார்கள். But they don't open their door to receive these blessings in their life. ஆனால் இந்த ஆசீர்வாதங்களை தங்கள் ஜீவிதத்திலே பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் கதவை திறப்பதில்லை. If we are to be ready for the coming of the Lord and to be found on his throne, கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்க வேண்டுமானால் அவருடைய சிங்காசனத்திலே நாம் காணப்பட வேண்டுமானால் we need the fellowship of the consecrated church and the servants of God. பிரதிஷ்டையுள்ளதான சபை பிரதிஷ்டையுள்ளதான ஊழியக்காரரோடு நமக்கு ஐக்கியம் தேவை. We need the apostolic doctrines and teachings in order to build up our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டியெழுப்பும்படியாக அப்போஸ்தலருடைய உபதேசங்களும் போதனைகளும் நமக்கு அவசியம். We need to take part in the holy table and join the prayers of the apostles. பரிசுத்த பந்தியிலே நாம் பங்கு பெற வேண்டும். அப்போஸ்தலரோடு கூட ஜெபங்களிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். In order to grow in our spiritual life, God has ordained the New Testament church upon this earth. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் வளரும்படியாக புதிய ஏற்பாட்டு சபையை கர்த்தர் இந்த பூமியிலே ஏற்படுத்தி இருக்கிறார். Spiritual life cannot be led as an independent one. ஆவிக்குரிய ஜீவியத்தை தனிமையாக ஒருவர் செய்ய முடியாது. Only in the fellowship of the church we will be able to do the perfect will of God and be prepared to meet our Jesus. சபையின் ஐக்கியத்திலே நாம் இருக்கும் பொழுது மாத்திரமே தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை செய்து நம்முடைய இயேசு வெளிப்படும் பொழுது அவரை சந்திக்கும்படியாக நாம் ஆயத்தப்பட முடியும். In the independent life, our own will never be broken. நாம் சுயாதீனமாக தனிப்பட்ட விதத்திலே ஜீவிப்போமானால் நம்முடைய சித்தமானது நம்முடைய சுயமானது உடைக்கப்படாது. In the fellowship of the church, God will lead us through various experiences in order to break our own will, so that we will be able to do the perfect will of God. நாம் சபையுடைய ஐக்கியத்திலே காணப்படும் பொழுது நம்முடைய சொந்த சித்தத்தை முறித்து நாம் தேவ சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக மாறும்படியாக இந்த ஐக்கியத்திலே தேவன் பல வழிகளிலே நம்மை நடத்துவார். Let us open our door to the apostolic doctrines and teachings and the fellowship in our life. நம்முடைய ஜீவிதத்திலே அப்போஸ்தலருடைய உபதேசத்திற்கும் அவருடைய போதனைகளுக்கும் அவருடைய ஐக்கியத்திற்கும் நம்முடைய கதவை நாம் திறப்போமாக. Thereby we will be able to build up our spiritual life and be prepared as the man-child when Jesus comes in glory. அவ்விதமாய் செய்வதின் மூலமாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் கட்டியெழுப்பி இயேசு வெளிப்படும் பொழுது ஆண் பிள்ளையாக நாம் ஆயத்தமாக இருப்போம். Peter also signifies the life of suffering. பேதுரு என்பது பாடுகளின் ஜீவியத்திற்கும் கூட அடையாளமாக இருக்கிறது. In 1 Peter chapter 5 and verse 1, when we read, முதலாம் பேதுரு 5ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 1 Peter chapter 5 and verse 1, முதலாம் பேதுரு 5ஆம் அதிகாரம் முதலாம் வசனம், உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், The elders which are among you I exhort, who am also an elder and a witness of the sufferings of Christ, and also a partaker of the glory that shall be revealed. praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Here Peter is pictured as an emblem of suffering. இங்கே பேதுரு பாடுபடுவதற்கு ஒரு சின்னமாக அடையாளமாக காணப்படுகிறார். He says, I am the witness of the sufferings of Christ. நான் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். Jesus suffered in this world and died for us on the cross of Calvary. Then he entered the glory. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்காக பாடுபட்டு கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு மரித்து பிற்பாடு மகிமைக்குள்ளே பிரவேசித்தார். When he was with his disciples, he said, I am going to Jerusalem and I will suffer and die there. அவர் தம்முடைய சீஷரோடு இருந்த பொழுது நான் எருசலேமுக்கு செல்லுகிறேன், அங்கே நான் பாடுபட்டு மரிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது என்று சொன்னார். But Peter was not at all happy. ஆனால் அதை பற்றி பேதுருவுக்கு சந்தோஷமே இல்லை. He said, be it far away from you, Jesus. அவர் சொன்னார், இயேசுவே இது உமக்கு தூரமாய் இருக்க கடவுது. Jesus rebuked him saying, get thee behind me, Satan. இயேசு அவரை கடிந்து கொண்டு எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லுகிறார். And that Peter, he became a man of suffering after Jesus was resurrected and ascended. அதே பேதுரு இயேசு மரித்து அவர் உயிரோடு எழும்பி பரமேறின பிற்பாடு பாடுபடுகிற மனிதனாக மாறினார். In the beginning he was afraid to suffer. ஆரம்பத்திலே அவர் பாடுபடுவதற்கு பயந்தார். He hated to suffer. அவன் பாடுபடுவதை வெறுத்தார். He was not willing to suffer. பாடுபட விருப்பமில்லாமல் இருந்தார். Later we find that he is
explaining the life of suffering in his epistle in a very beautiful way. ஆனால் பிற்பாடு தான் எழுதினதான நிருபத்திலே பாடுபடுகிறதான ஜீவியத்தை பற்றி மிக அழகாக வர்ணிப்பதை நாம் பார்க்கிறோம். Peter speaks about the life of suffering. பேதுரு பாடுகளின் ஜீவியத்திற்கு அடையாளமாக இருக்கிறார். Yes, beloved ones, we must open the door for the life of suffering in us. ஆம் அருமையானவர்களே, நாம் பாடுகளின் ஜீவியத்திற்கு கதவை திறக்க வேண்டும். Christian life is a life of suffering. கிறிஸ்தவ ஜீவியம் பாடுகளின் ஜீவியமாய் இருக்கிறது. Christian life is not always on the bed of roses. கிறிஸ்தவ ஜீவியமானது எப்பொழுதுமே ரோஜா மலர்களினால் உண்டாக்கினதான ஒரு படுக்கை அல்ல. Oh, we have to go through much tribulation and enter the kingdom of God, says the word of God. மிகுந்த உபத்திரத்தின் வழியாக நாம் சென்று அதற்கு பிற்பாடு தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. In Acts of the Apostles, chapter 14 and verse 22, we read, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Continue in faith and through much tribulation enter the kingdom of God. விசுவாசத்திலே நிலைத்திருந்து அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும். Through much tribulation we must enter the kingdom of God. நாம் மிகுந்த உபத்திரத்தின் வழியாக கடந்து போய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். Jesus said, "Ye shall have tribulation in this world, be of good cheer, I have overcome the world." இயேசு சொல்லுகிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். Yes, the life of suffering is the part of Christian life. ஆம், பாடுகளின் ஜீவியம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு பங்காக இருக்கிறது. Today, are we opening the door to the life of suffering? இன்றைக்கு பாடுபடுகிற ஜீவியத்திற்கு நாம் கதவை திறக்கிறோமா? Or do we hate to suffer in this world? அல்லது இந்த உலகத்திலே பாடுபடுவதை நாம் வெறுக்கிறோமா? St. Peter says, when we become partakers of Christ's suffering, we are blessed in the sight of God. நாம் கிறிஸ்துவின் பாடுகளிலே பங்காளிகளாகும் பொழுது கர்த்தருடைய பார்வையிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். Rejoice as we become partakers of Christ's suffering, says St. Paul, St. John, St. Peter. பரிசுத்த பேதுரு சொல்லுகிறார், கிறிஸ்துவின் பாடுகளிலே நீங்கள் பங்காளிகளானபடியினாலே சந்தோஷப்பட்டு களிக்கூறுங்கள். Beloved ones, in your sufferings, afflictions, are you murmuring and complaining, or are you able to rejoice and be happy? அருமையானவர்களே, உங்களுடைய பாடுகளிலும் உங்களுடைய உபத்திரவங்களிலும் நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்களா அல்லது நீங்கள் முறுமுறுத்து முறையிடுகிறீர்களா? All our sufferings are going to become eternal weight of glory in the kingdom of God. நம்முடைய எல்லா பாடுகளும் தேவனுடைய ராஜ்யத்திலே நித்திய கனமகிமையாக மாறப் போகிறது. Everyone in this world have to suffer. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டியது அவசியம். Even the worldly people have to go through sufferings. உலக ஜனங்களும் கூட பாடுகள் வழியாக கடந்து போக வேண்டியதாக They have இருக்கிறது. to face various afflictions in their life. அவர்களும் தங்கள் ஜீவிதத்திலே பலவிதமான இக்கட்டுகளை சந்திக்கிறார்கள். But they don't have the hope of glory which is awaiting in the kingdom. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலே நமக்காக காத்திருக்கிறதான மகிமை பற்றிதான நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. We who are the people of God, தேவனுடைய ஜனங்களாகிய நாம், we who suffer for the Lord, கர்த்தருக்காக பாடுகளை சகிக்கிற நாம், great reward is awaiting us in the presence of God. தேவ சமூகத்திலே பெரிய பிரதிபலன் நமக்காக காத்திருக்கிறது. Let us open the door of our heart for the life of suffering wholeheartedly. முழு இதயத்தோடு பாடுகளின் ஜீவியத்திற்காக நம்முடைய கதவை நாம் திறப்போமாக. Not with murmurings and complaints, முறுமுறுப்போடு முறையிடுதலோடு அல்ல, not with the doubts and unbelief, பலவிதமான அவிசுவாசத்தோடும் சந்தேகங்களோடும் அல்ல, not with the questions in our heart. இருதயத்திலே கேள்விகளோடு அல்ல. In our sufferings, we shouldn't think that God has forsaken us or forgotten us. நம்முடைய பாடுகளிலே தேவன் என்னை மறந்தார், தேவன் என்னை கைவிட்டார் என்று நாம் நினைக்க கூடாது. Oh, our sufferings are making us more precious in the presence of God. நம்முடைய பாடுகள் எல்லாம் தேவனுடைய பார்வையிலே இன்னும் அதிக விலையேற பெற்றவர்களாகவே நம்மை மாற்றுகிறது. Our sufferings are making us worthy for the reward which God has in store for us. நம்முடைய பாடுகள் எல்லாம் தேவன் நமக்காக வைத்து வைத்திருக்கிற பிரதிபலனுக்காக நம்மை தகுதிப்படுத்துகிறது. All the sufferings which God has appointed for us, shall we praise God for them? தேவன் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிற நியமித்து இருக்கிற எல்லா பாடுகளுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah, 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 hallelujah. Yes, if we suffer with Him, we also will be glorified with Him. ஆம், அவரோடு கூட நாம் பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட நாம் மகிமையும் அடைவோம். Therefore, let us open the door of our heart for the apostolic fellowship and also for the life of suffering. ஆகவே அப்போஸ்தலருடைய ஐக்கியத்திற்கும் பாடுகளின் ஜீவியத்திற்கும் நம்முடைய கதவை நாம் திறப்போமாக. Judges chapter 5, James chapter 5 and verse 9. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். James chapter 5 and verse 9. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் நியாயம் நிற்கப்படாத படிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். Grudge not one against another, brethren, lest ye be condemned. Behold, the judge standeth before the door. The judge is standing before the door. நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார்.
The judge is standing before the door. நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். Yes, we need to open the door of our heart to this judge. ஆம், இந்த நியாயாதிபதிக்கு நம்முடைய இருதயத்தின் கதவை நாம் திறக்க வேண்டும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We need to judge ourselves according to the truth God is revealing unto us. கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற அந்த சத்தியத்துக்கு ஏற்றபடி நம்மை நாமே நியாயம் தீர்த்துக் கொள்ள வேண்டும். Holy Spirit is the spirit of judgment. பரிசுத்த ஆவியானவர் நியாய தீர்ப்பின் ஆவியாய் இருக்கிறார். When we read the Gospel of St. John chapter 16, யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது Holy Spirit is called the spirit of judgment. பரிசுத்த ஆவியானவர் நியாய தீர்ப்பின் ஆவி. Book of St. John's Gospel chapter 16, and when we read verse 7. யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். Nevertheless, I tell you the truth, it is expedient for you that I go away. For if I go not away, the Comforter will not come unto you. But if I depart, I will send him unto you. And when he is come, he will reprove the world of sin and of righteousness and of judgment. Holy Spirit is a spirit of judgment. பரிசுத்த ஆவியானவர் நியாய தீர்ப்பின் ஆவியாக இருக்கிறார். When he comes, அவர் வரும் பொழுது he will reprove the world of sin and of righteousness and of judgment. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். Holy Spirit is revealing the shortcomings and failures of our life and convicting every sin that we have. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜீவிதத்திலே காணப்படுகிறதான குறைவுகள், பலவீனங்கள், தோல்விகள் இவைகளெல்லாம் நமக்கு உணர்த்துகிறார். He will reprove the world of sin. அவர் பாவத்தை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறார். World means humanity. உலகம் என்றால் மனுக்குலம், His people. அவருடைய ஜனங்கள். When the Holy Spirit comes, He is convicting about our sin, our weaknesses, failures and shortcomings. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், நம்முடைய தோல்விகள், நமக்குள்ளே காணப்படுகிறதான குறைவுகளை பற்றி கண்டித்து உணர்த்துகிறார். Secondly, He is reproving of righteousness, the standard of perfection that we have to grow. இரண்டாவதாக நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். அதாவது நாம் வந்தடைய வேண்டிய அந்த பூரணத்தின் நிலவரத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். Holy Spirit is revealing the standard of holiness or perfection that we have to come to. நாம் வந்தடைய வேண்டியதான பரிசுத்தம் அல்லது பூரணத்தின் அளவை பற்றி பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறார். And thirdly, He is reminding about the awful judgment that is awaiting, failing which we come to that expectancy of God. மூன்றாவதாக தேவன் எதிர்பார்க்கிறதான அளவுக்கு நாம் வந்து எட்டாவிட்டால் நமக்கு உண்டாகக்கூடியதான பயங்கரமான நியாய தீர்ப்பை பற்றி அவர் கண்டித்து உணர்த்துகிறார். This is how the Holy Spirit is judging with our life. இது இவ்விதமாகவே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜீவிதத்தை நியாயம் தீர்க்கிறார். First of all, He is showing our shortcomings and failures and sins. முதலாவதாக நம்முடைய குறைபாடுகளையும் நம்முடைய தோல்விகளையும் நம்முடைய பாவங்களையும் காண்பிக்கிறார். Secondly, He is highlighting the standard of holiness and perfection that we have to reach. அடுத்ததாக நாம் வந்து அடைய வேண்டியதான பரிசுத்தம், பூரணம் இவைகளின் அளவை பற்றி அவர் எடுத்து எம்புகிறார். Thirdly, He is reminding about the awful judgment that we have to face, failing which we don't come to that standard. மூன்றாவதாக கர்த்தர் எதிர்பார்க்கிறதான அளவுக்கு நாம் வந்து அடையாவிட்டால் அது நிமித்தமாக நமக்கு உண்டாகக்கூடியதான பயங்கரமான நியாய தீர்ப்பை பற்றி கண்டித்து உணர்த்துகிறார். Judge is standing at the door. நியாயாதிபதி வாசலிலே நிற்கிறார். First of all, we have to judge ourselves according to the dealings of the Lord with us. முதலாவதாக தேவன் நம்மோடு இடைப்படுகிறதான விதங்களை வைத்து நம்மை நாமே நியாயம் தீர்த்துக் கொள்ள வேண்டும். Many a time we are quick in judging others. எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறதான காரியத்திலே நாம் மிகவும் துரிதமாக இருக்கிறோம். Spirit of discernment is given to us, first of all to discern ourselves, not to discern others. பகுத்தறிவின் ஆவியானது முதலாவதாக நம்மை நாமே நிதானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, மற்றவர்களை நிதானித்து அறியும்படியாக அல்ல. In Acts of the Apostles chapter 7, in Gospel of Matthew chapter 7 verse 1, what did Jesus say? மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிற காரியம் என்ன? Judge not that he be not judged. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். Judge not that he be not judged. நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை நியாயம் தீர்க்காமல் இருங்கள். Spirit of discernment is given to us that we may discern ourselves, not others.
பகுத்தறிவின் ஆவியானது நம்மை நாமே நிதானித்து பகுத்தறியும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லாமல் மற்றவர்களை நிதானிக்கும்படியாக அல்ல. Many a time we are quick in judging others. எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே மற்றவர்களை நாம் நிதானித்து அறிவதிலே மிகவும் துரிதமுள்ளவர்களாய் இருக்கிறோம். We can see the mote in the eyes of others, but not able to see the big beam that is passing through our own eye. நம் மற்றவருடைய கண்ணில் இருக்கிறதான துரும்பை நாம் பார்க்கிறோம், ஆனால் நம்முடைய கண்ணின் வழியாக கடந்து போகிறதான பெரிய உத்திரத்தை நம்மால் உணர முடிவதில்லை. Not able to see the big beam that is in our eye, but we can see the mote in the eyes of others. நம்முடைய கண்ணில் இருக்கிறதான அந்த பெரிய உத்திரத்தை நம்மால் பார்க்க முடிவதில்லை, ஆனால் மற்றவருடைய கண்ணில் இருக்கிறதான துரும்பையே நாம் பார்க்கிறோம். Because we don't open the door to the judge. ஏனென்றால் நீதிபதிக்கு நியாயாதிபதிக்கு நாம் வாசலை திறப்பதில்லை. We do not judge ourselves according to the dealings of the Lord with us. நாம் கர்த்தர் நம்முடைய இடைப்படுகிறதான விதங்களை வைத்து நம்மை நாமே நியாயம் தீர்த்துக் கொள்வதில்லை. Instead of judging ourselves, if we are judging others. நம்மை நாமே நியாயம் தீர்ப்பதற்கு பதிலாக மற்றவர்களை நாம் நியாயம் தீர்த்துக் கொண்டிருந்தால். In Matthew 7:5, what did Jesus say? மத்தேயு 7 அதிகாரம் 5 வசனத்தில் இயேசு சொல்லுகிற காரியம் என்ன? Matthew chapter 7 and verse 5. மத்தேயு 7 அதிகாரம் 5 வசனம். மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடு, வகை பார்ப்பாய். Thou hypocrite, first cast out the beam out of thine own eye, and then shalt thou see clearly to cast out the mote out of thy brother's eye. Judge is standing at the door. நீதிபதி வாசலண்டையிலே நிற்கிறார். If we are not judging ourselves and going to judge others, நம்மை நாமே நியாயம் தீர்க்காமல் மற்றவர்களை நாம் நியாயம் தீர்ப்போமானால், what is God calling us? கர்த்தர் நம்மை என்னவென்று பெயர் சொல்லி அழைக்கிறார்? Thou hypocrite. மாயக்காரனே, Thou hypocrite. மாயக்காரனே. God doesn't want us to be hypocrites in this presence of God. தேவ சமூகத்திலே நாம் மாயக்காரராய் இருப்பதை கர்த்தர் விரும்புவதில்லை. It is more easy for God to deal with a sincere sinner than with a hypocrite saint. ஒரு மாயமாலமான பரிசுத்தவானோடு இடைப்படுவதை பார்க்கிலும் உண்மையுள்ள ஒரு பாவியோடு இடைப்படுவதே தேவனுக்கு மிக லேசான காரியம். It is more easy for God to deal with a sincere sinner than with a hypocrite saint. மாயமாலமான ஒரு பரிசுத்தவானோடு இடைப்படுவதை பார்க்கிலும் உண்மையுள்ளதான பாவியோடு இடைப்படுவதே தேவனுக்கு லேசான காரியம். If we are hypocrites, God will not be able to do anything with us. நாம் மாயக்காரராக இருப்போமானால் தேவனால் நம்மிடத்திலே ஒன்றையும் செய்ய முடியாது. On the other hand, if we are sincere in our heart, அதே நேரத்திலே நம்முடைய இருதயத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாய் இருப்போமானால் God is able to change us and transform us. கர்த்தர் நம்மை மாற்றி நம்மை மறுரூபமாக்க வல்லவராய் இருக்கிறார். Judge is standing at the door. நியாயாதிபதி வாசல் அண்டையிலே நிற்கிறார். We need to judge ourselves that we wouldn't be judged in the final day. கடைசி நாளிலே நாம் நியாயம் தீர்க்கப்படாமல் இருக்கும்படியாக இப்பொழுது நம்மை நாமே நியாயம் தீர்த்துக் கொள்வோமாக. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Finally, we read in the Gospel of St. Matthew chapter 24. கடைசியாக மத்தேயு 24 அதிகாரத்திலே Matthew chapter 24 and verses 32 and 33. மத்தேயு 24 அதிகாரம் 32 33 வசனங்கள். அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளி தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். Now learn a parable of the fig tree. When his branches are tender and putteth forth leaves, ye know that summer is nigh. So likewise ye, when ye shall see all these things, know that it is near, even at the doors. When ye shall see all these things, know that it is near, even at the doors. அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். When you see these things, remember he is at the doors. இவைகளெல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசல் அருகே இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். Yes, today we are able to see the signs of the coming of the Lord around us. ஆம், இன்றைக்கு நம்மை சுற்றிலும் கர்த்தருடைய வருகையை பற்றிதான் அடையாளங்களை நாம் காண்கிறோம். Fig tree speaks about the children of Jews. அத்திமரம் என்பது யூதருக்கு அடையாளமாக இருக்கிறது. They are returning to their homeland and building up their country. அவர்கள் தங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பி தங்கள் நாட்டை கட்டியெழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். One of the signs of the last days towards the coming of the Lord. கர்த்தருடைய வருகைக்கு சமீபமாய் இருக்கிறது என்பதற்கு ஒரு கடைசி காலத்து அடையாளமாக அது இருக்கிறது. So many happenings that are taking place around us in these days reveal that Jesus is coming soon. இந்த நாட்களிலே நம்மை சுற்றிலும் நடைபெறுகிற எத்தனையோ காரியங்கள் இயேசு சீக்கிரமாக வருகிறார் என்பதை பற்றி வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. Jesus is at the door. இயேசு வாசல் அண்டையிலே நிற்கிறார். Looking at the happenings around us, we need to lift up our head and look up.
நம்மை சுற்றிலும் நடக்கிறதான காரியங்களை நாம் பார்த்து கவனித்து பார்த்து நம்முடைய கண்களை உயர்த்தி நாம் மேலே நோக்கி பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். Because our redemption is nearer than when we believed. ஏனென்றால் நாம் விசுவாசிகளாய் ஆன பொழுது இருந்ததை பார்க்கிறோம், இப்பொழுது நம்முடைய மீட்பு சமீபமாய் இருக்கிறது. There is no time for us to delay. இனி தாமதிக்கும்படியாக நமக்கு நேரமில்லை. Behold, he is at the door. இது அவர் வாசற்படி அண்டையிலே நிற்கிறார். Oh, all the signs and happenings are revealing that Jesus is coming soon. எல்லா விதமான அடையாளங்களும் சம்பவங்களும் இயேசு சீக்கிரமாக வெளிப்பட போகிறார் என்பதை காண்பிக்கிறது. For what is he coming? அவர் எதற்காக வருகிறார்? In order to take the overcomers who are fit for his throne. தம்முடைய சிங்காசனத்திற்கு தகுதியாய் இருக்கிறதான ஜெயம் கொண்டவர்களை சேர்க்கும்படியாக. Him that overcometh will I grant to sit with him in my throne, even as I overcame and sat down with my Father in his throne. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். In order to take away his glorious bride. தம்முடைய மகிமையான மணவாட்டியை சேர்த்துக் கொள்ளும்படியாக. To catch away the perfected saints. பூர்ணமாக்கப்பட்டதான பரிசுத்தவான்களை சேர்த்துக் The கொள்ளும்படியாக. victorious group of people. ஜெயம் கொண்டதான ஒரு கூட்டத்தாரை சேர்க்கும்படியாக. Jesus is coming soon. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். He is at the door. அவர் வாசற்படியிலே நிற்கிறார். Understanding the time, let us all get ready for the coming of the Lord. காலத்தை விலகிக் கொண்டவர்களாக கர்த்தருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. There is no time to delay our preparing. நாம் ஆயத்தப்படுவதிலே தாமதம் செய்வதற்கு நமக்கு நேரமே இல்லை. He is at the door. அவர் வாசல் அண்டையிலே நிற்கிறார். Behold, I stand at the door and knock. இதோ நான் வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். To whom are we going to open our door? நம்முடைய கதவை யாருக்கு நாம் திறக்க போகிறோம்? Shall we close our eyes? நம்முடைய கண்களை மூடுவோம். Sin is lying at the door. பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கிறது. If we esteem others better than ourselves, we will not open our door to that sin. நாம் மற்றவர்களை நம்மை பார்க்கலும் மேன்மையானவர்களாக எண்ணுவோமானால் அந்த பாவத்திற்கு நாம் கதவை திறக்க மாட்டோம். Worldliness, jewelry, ornaments, fashions of this world are waiting at the door to enter and defile us. லௌகீகம், நகைகள், ஆபரணங்கள், நவநாகரிகமான வஸ்திரங்கள் இவைகள் எல்லாம் நம்மை உள்ளே பிரவேசித்து நம்மை தீட்டுப்படுத்தும்படியாக வாசல் அண்டையிலே படுத்திருக்கிறது. If we are able to keep our hearts filled with the love of God, we will be able to overcome all those things. நம்முடைய இருதயங்களை தேவ அன்பினாலே நிறைத்து வைத்திருப்போமானால் இவைகளெல்லாம் நாம் ஜெயிக்கலாம். Let us not go after love of money and covetousness and things of this world. நாம் பண ஆசை, பொருளாசை, இந்த உலகத்தின் பொருட்களுக்கு பின்பாக ஓட வேண்டாம். Let us have close fellowship with the servants of God in the church of God. தேவனுடைய சபையில் இருக்கிறதான தேவனுடைய ஊழியக்காரரோடு நெருங்கிய தொடர்பு ஐக்கியம் உள்ளவர்களாய் இருப்போமாக. Loving in our heart to suffer for the Lord in this world. இந்த உலகத்திலே தேவனுக்காக பாடுபடும்படியாக இருதயத்திலே விருப்பமுள்ளவர்களாய் இருப்போமாக. Oh, to become worthy for the eternal weight of glory in his kingdom. தேவனுடைய ராஜ்யத்திலே நமக்காக வைத்திருக்கிற நித்திய கனமகிமைக்காக பாத்திரவான்களாய் மாறும்படியாக. By the help of the Holy Spirit, judging ourselves and growing in the holiness of God. நாம் பரிசுத்தாவினுடைய உதவியோடு நம்மை நாமே நியாயம் தீர்த்துக்கொண்டு தேவனுடைய பரிசுத்தத்திலே வளரும்படியாக. Seeing the coming of the Lord is at hand, preparing ourselves for the glorious day. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பதை கண்டு அந்த மகிமையான நாளுக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. Let us become overcomers, fit for the throne of God. தேவனுடைய சிங்காசனத்திற்கு பாத்திரவான்களாக நாம் ஜெயம் கொண்டவர்களாக மாறுவோமாக. May the Lord help us all. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. Now may the grace of our Lord and Savior Jesus Christ, the love of God, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us until our Jesus returns in glory.